ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மீடியம் அவல் எடுத்திருக்கேன். திக் அவல் எடுத்துக்கலாம், தின் அவல் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண வேண்டாம், சுத்தம் பண்ணிவிட்டு டேரெக்டாக மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிடலாங்க. இது நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்திங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டு ஒரே இதில் அளந்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு அவல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரவை அரைங்க, அப்போ உங்களுக்கு ரெண்டுமே சமமாக வந்துடும். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஓமம் எடுத்துருக்கேங்க, ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமத்துக்கு பதில் நீங்கள் ஜீரகம் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா கருப்பு எள்ளு இருந்ததுன்னா கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. ஓமம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா உப்பு எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். மாவு நல்லா காயாமல் இருக்கும். இப்போ பெரட்டி வச்சிடலாம். எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பெரட்டி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா ஊறி வரட்டும். அவளும் ரவையும் நல்லா ஊறி வரணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதில் 2 பேட்சாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் உருட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி பால் ஷேப் உருட்டியிருக்கேன். இது போல் கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இப்போ பெருவிரலால் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பட்டன் ஷேப்பில் இருக்கும். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு மினி இட்லி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் பாதி அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும், ஃபுல்லாக எடுக்காதீங்க, பாதி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். அப்போ உங்களுக்கு வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஆட் பண்ணிடலாங்க. மாவு வந்து கரைஞ்சி போகாது, நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதே போல் மாவு வந்து ரொம்ப நேரமாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். நம்ம இட்லி வேகிற டைமை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வெந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால் கரெக்டான டைம் பார்த்து எடுத்துருங்க. லைட்டாக பெரட்டி விட்டுடலாம். நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ரொம்பவே சிம்பிளுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாங்க. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வெந்து வந்திருக்கு, வெளியே எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெளியே எடுத்துருவோம். இப்போ இது ஆறட்டும், நம்ம மசாலா பார்த்துடலாம். இப்போ கடாய் வச்சுருங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். ஆயிலும் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் பூண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். நல்லா இது போல் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம மசாலாவுக்கு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம அவலில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ மசாலாவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா பார்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி எடுத்திருக்கேன், தனி மிளகாத்தூள். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது கலருக்காக தான், காரம் அந்தளவுக்கு இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஆட் பண்ணிடலாங்க. மாவு வந்து மசாலா எல்லா இடம் படுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ நல்லா உங்களுக்கு மாவு வந்து நல்லா கோட்டாகி வந்துடும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதோட போதும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா செமி கிரேவியாக வேணும்னா ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செமி கிரேவியாக இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது 1 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். மசாலா வந்து நல்லா அந்த மாவோட நல்லா கோட்டாயிரும். இதுவும் டேஸ்டியாக இருக்குங்க. 1 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 1 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய அவல் டிஃபன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.